Hi everyone. In the video எதை பற்றி பார்க்க போகிறோம்னா FMEA Failure Mode Effective Analysis. FMEA னா என்ன அப்படின்றத பற்றியும் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கான்செப்ட் பற்றியும் யூசஸ் ஆஃப் FMEA அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் FMEA பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. FMEA அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி AIAG என்ன அப்படின்னா என்னன்றதை பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம பார்த்த 5 கோர் குவாலிட்டி டூல்ஸை பேஸ் பண்ணி உருவாக்குனது தான், அதை உருவாக்குறதுக்கு காரணமாக அமைஞ்சது தான் AIAG. ஸோ அமெரிக்கன் இண்டஸ்ட்ரீஸான ஃபோர்ட், கிறிஸ்லர், ஜென்ரல் மோட்டார்ஸ் இது மூணும் சேர்ந்து 1982ல் AIAG அப்படின்ற ஒரு குரூப்பை உருவாக்கி அது மூலயமா ஸ்டாண்டர்ட்ஸை உருவாக்கி அதை தான் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி காமனாக எல்லாத்துக்கும் பொதுவாக உருவாக்கப்பட்டது தான் AIAG. AIAG ஸ்டாண்டர்ட்ஸ் IATF 16949 அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது IATF 16949 2016 ஸ்டாண்டர்ட்ஸை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இது எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்றப்போ ஸ்டார்டிங்கில் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஒன்று ஒரு மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் அண்ட் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இருந்ததால் அதர் ரீஜன்ஸ்க்கு போகும்போது அதனுடைய கம்யூனிகேஷன் லெவல் ப்ராப்ளம் இருந்ததாலையும் அது ஐடென்டிஃபிகேஷன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியாததாலையும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி உருவாக்கப்பட்ட ஒரு இதுதான் AIAG. ஸோ FMEA அப்படின்றது ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். இது 5 கோர் குவாலிட்டி டூல்ஸில் ஒன் ஆஃப் த டூல். FMEA அப்படின்றது எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். FMEA இஸ் எ proactive, qualitative and systematic risk analysis that identify and ranks all potential problems, failure mode and their repercussion effect analysis to ensure a reliable and repeatable product and process. FMEA is preemptive look into identifying potential problems earlier in the design process. FMEA அப்படின்றது ஒரு செயல்திறன் மிக்க மற்றும் முறையான இடர் பகுப்பாய்வாகும். வடிவமைப்பு செயல்பாட்டில் உள்ள சாத்தியமான சிக்கல்களை கண்டறிவதற்கு ஒரு முன்கூட்டிய பார்வை ஆகும். ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ் அப்படின்றது இப்போ ஏதாவது ஒரு ப்ராசஸ் இல்லை ப்ராடக்ட் இல்லை டிசைன் எதுலையாவது ஒரு டிஃபெக்ட் வருது அப்படின்றப்போ அதை எப்படி நம்ம ஃபெயிலியர் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சி அதுக்கான ரூட் காஸ் அனலைசிஸ் பண்ணி அதை லாஸ்ட்டாக நம்ம அந்த ஃபெயிலியர் மோடை எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்றத சஜஷன் வரைக்கும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது தான் ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். இது மூலயமா நம்ம ஃபெயிலியர்ஸை கண்டுபிடிச்சி அதுக்கான ரூட் காசஸை கண்டுபிடிச்சி அதுக்கான சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சி நம்ம ஃபெயிலியரை ஓவர் கம் பண்ணி குட் ப்ராடக்டை உருவாக்குறதுக்கு தான் FMEA. ஸோ FMEA அப்படின்றது F ஃபார் ஃபெயிலியர். ஃபெயிலியர்ன்றது பொட்டென்ஷியல் ஃபெயிலியராக இருக்கும். ஸோ மோட் அப்படின்றது மோடில் டைப்ஸ், வேஸ், பாசிபிலிட்டிஸ் இது எல்லாமே அதனுடைய மோட்ஸு. எஃபெக்ட் அப்படின்றது நெகட்டிவ் எஃபெக்ட் ஆன் ப்ராசஸ் அண்டர் ஸ்டடி. ப்ராசஸில் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் எஃபெக்ட்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அனாலிசிஸ் அப்படின்றது ஸ்டடி ரிஸ்க் அண்ட் ரெடியூஸ் இட். ரிஸ்க்கை கண்டுபிடிச்சி அதை குறைக்கணும். ஸோ இதை தான் FMEA அதுக்கான டெஃபினிஷன். ஸோ ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸில் அதனுடைய டைப்ஸ் 4 வகையாக அதை கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு டிசைன் FMEA, நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் FMEA, ஃபங்க்ஷனல் FMEA ஆர் சிஸ்டம் FMEA, லாஸ்ட் ஒன் சாஃப்ட்வேர் FMEA. டிசைன் FMEA அப்படின்றது டிசைனில் ஏற்படக்கூடிய ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். ப்ராசஸ் அப்படின்றது ப்ராசஸில் நம்ம பண்ணக்கூடிய ஃபெயிலியர் மோட் எஃபெக்டிவ் அனாலிசிஸ். ஃபங்க்ஷனல் சிஸ்டம் அப்படின்றது நம்ம யூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனில் ஏற்படக்கூடிய FMEA. சாஃப்ட்வேர் அப்படின்றது சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய ஃபெயிலியருக்கு நம்ம அனாலிசிஸ் பண்ணுறது தான் சாஃப்ட்வேர் FMEA. ஸ்டெப்ஸ் ஆஃப் FMEA. FMEAல 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ 7 ஸ்டெப்ஸுமே 3 கேட்டகரிஸ்குள்ளே கேட்டகரைஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிஸ்டம் அனாலிசிஸ், நெக்ஸ்ட்டு ஃபெயிலியர் அனாலிசிஸ் அண்ட் ரிஸ்க் மிட்டிகேஷன், தேர்ட் ஒன் ரிஸ்க் கம்யூனிகேஷன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஸ்டெப் 1 என்னன்னு பார்த்தோம்னாக்கா பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். ஸ்டெப் 2 ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். ஸ்டெப் 3 ஃபங்க்ஷன் அனாலிசிஸ். இது எல்லாமே சிஸ்டம் பேஸ்டு அனாலிசிஸ். ஸோ பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் என்ன நம்ம பிளான் பண்ணி அதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ ஸ்ட்ரக்சரை அனலைசிஸ் பண்ணணும். அடுத்தது ஃபங்க்ஷனையும் அனலைசிஸ் பண்ணணும். இது எல்லாமே சேர்ந்தது தான் சிஸ்டம் அனாலிசிஸ். அடுத்த ஸ்டெப் ஃபெயிலியர் அனாலிசிஸ் அண்ட் ரிஸ்க் மிட்டிகேஷன்.
ஸ்டெப் 4ல் வந்து ஃபெயிலியர் அனாலிசிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ரிஸ்க் அனாலிசிஸ் பண்ணணும். அந்த ஃபெயிலியர் வந்து ரிஸ்க்கை வந்து அனாலிசிஸ் பண்ணி அதை வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணணும். இது எல்லாமே வந்து ஃபெயிலியர் அனாலிசிஸ் அண்ட் ரிஸ்க் மிட்டிகேஷனில் வரும். லாஸ்ட் ஒன் வந்து ரிஸ்க் கம்யூனிகேஷன். ஸ்டெப் 7 வந்து ரிசல்ட் டாக்குமெண்டேஷன். ஸோ அந்த ரிசல்ட்டை வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து கம்யூனிகேட் பண்ணணும். இந்த ப்ராப்ளம் வந்தது, இதனால தான் வந்துச்சு, அதுக்கான சொல்யூஷன் இதுதான் அப்படின்றத வந்து ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணுறது தான் வந்து ரிஸ்க் கம்யூனிகேஷன். FMEAல இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் பார்த்தோம்னாக்கா 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன், ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ், ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், இது எல்லாமே சிஸ்டம் அனாலிசிஸில் வரும். நெக்ஸ்ட் வந்து ஃபெயிலியர் அனாலிசிஸ், ரிஸ்க் அனாலிசிஸ், ஆப்டிமைசேஷன் எல்லாமே ஃபெயிலியர் அனாலிசிஸ் அண்ட் ரிஸ்க் மிட்டிகேஷனில் வரும். ஸ்டெப் 7 வந்து ரிசல்ட் டாக்குமெண்டேஷன், அது வந்து ரிஸ்க் கம்யூனிகேஷனில் வரும். ஸோ ஸ்டெப் 1 பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இன் பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் த டீம் டிஃபைன்ஸ் த purpose and definition of the scope, set of boundaries of analysis, what need to be included or excluded, and establishes the foundation for the entire FMEA process. Plan ஃபர்ஸ்ட்ல வந்து ஸ்டெப் 1ல வந்து பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன். ஸோ இது வந்து நம்ம வந்து 5 T's வந்து இதில் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஃபர்ஸ்ட் T வந்து இன்டென்ட். why are we doing FMEA, FMEA எதுக்கு பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து டைமிங், when is this due, அதனுடைய டியூ டைம் என்ன அப்படின்றது. தேர்ட் T வந்து டீம், who needs to be on the team, இந்த டீமில் யார் யார் இருக்கணும் அப்படின்றது. ஃபோர்த் ஒன் வந்து டாஸ்க், what work need to be done, அந்த டீம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் என்ன ஒர்க் அவங்க வந்து டன் பண்ணியிருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் வந்து டூல்ஸ், how do we conduct the analysis, அந்த அனாலிசிஸை நம்ம எப்படி கண்டக்ட் பண்ணோம் அப்படின்றத கண்டுபிடிச்சி அதெல்லாம் கன்சிடர் பண்ணுறது தான் வந்து 5 T. ஸோ 5 Tமே பார்த்தோன்னா டென்ட்டு, டைமிங்கு, டீமு, டாஸ்க்கு, டூல்ஸ், இது 5 Tமே வந்து மெயின். அதுதான் வந்து பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷனுடைய 5 T's. ஸ்டெப் 2 வந்து ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். இன் ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் த சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் இஸ் ஃபர்தர் clarified ஃபார் டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ டெக்னிக்கலாக அதை அனாலிசிஸ் பண்ணி நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். த பவுண்டரிஸ் செட் அப் இன் பிளானிங் அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆர் அனாலிசிஸ் டு ஐடென்டிஃபை விச் சிஸ்டம், சப்சிஸ்டம் ஆர் காம்பனன்ட் வில் பி பார்ட் ஆஃப் FMEA. என்ன ப்ராப்ளம் வருது, ஸ்ட்ரக்சரில் என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து அடுத்த ஸ்டெப். ஃபார் டிசைன் FMEA, இன்டர்ஃபேஸ், ஃபிசிக்கல் கனெக்ஷன்ஸ், மெட்டீரியல் எக்ஸ்சேஞ்ச், எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர், data exchange and human machine. ஸோ டிசைன் FMEAல இந்த மாதிரியான டிஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்து கண்டுபிடிக்கணும். ப்ராசஸ் FMEA அப்படின்றோம்னாக்கா ப்ராசஸோடைய ஸ்டெப்ஸு, சப் ஸ்டெப்ஸ் அது எல்லாத்தையுமே ஐடென்டிஃபை பண்ணி அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ப்ராசஸ் FMEA. அடிஷ்னல் டூல்ஸ் டு சப்போர்ட் த ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ் ஆர் ப்ரொவைடட் சச் அஸ் ஸ்ட்ரக்சர் ட்ரீ, பிளாக் டயக்ராம், பவுண்டரி டயக்ராம், ஃப்ளோ டயக்ராம் ஆர் அதர் விஷுவல் டூல்ஸ், இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரக்சரலில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, டிஃபெக்ட் இருக்குதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது தான் வந்து ஸ்ட்ரக்சர் அனாலிசிஸ். ஸ்டெப் 3 வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். நம்ம ரன் பண்ணுற ஃபங்க்ஷனில் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, அதில் என்னென்ன ஃபங்க்ஷனல் ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதில் எதனால் ப்ராப்ளம் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். In functional analysis, the product and process functions are explored and evaluated perform of function. அந்த ஃபங்க்ஷனுடைய ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து எவாலுவேட் பண்ணி அதனுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து கால்குலேட் பண்ணுறாங்க. The system elements done in structure analysis are individually analyzed of its function and corresponding requirements. For DFMEA, functions and requirements are identified by the next higher level of function, highest level of integration with scope of analysis, focus elements, and next lower level function elements, that is next level down the structure from the focus element. For PFMEA, process failure mode effective analysis la functions and requirements are identified by function of process item system, function of process steps and product characteristics, and function of the process work element and process characteristics. So எல்லாத்துலேயுமே வந்து DFMEA, FMEA எல்லாத்துலேயுமே வந்து ஃபங்க்ஷனல் ஸ்டெப்ஸை வந்து அனாலிசிஸ் பண்ணி அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, எதனால் அந்த டிஃபெக்ட் வருது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ். ஃபோர்த் ஒன் வந்து ஃபெயிலியர் அனாலிசிஸ். ஃபெயிலியர் அனாலிசிஸ் அப்படின்னாக்கா
the team establishes a failure chain through the cause and effect relationship. ஃபெயிலியர் அனாலிசிஸ் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப்பை வச்சு கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபெயிலியர் அனாலிசிஸ். இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்குனாக்கா அது எதனால் வந்துச்சு, அப்படி வந்ததால் என்ன விளைவாச்சு, அதுதான் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட் டயக்ராம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபெயிலியர் மோட், ஃபெயிலியர் எஃபெக்ட் அண்ட் ஃபெயிலியர் காஸ் அப்படின்னு சொல்லி 3 வந்து கண்டுபிடிக்கிறோம். ஃபெயிலியர் மோட் அப்படின்றது வந்து an item or element that fails to meet intended function. Failure effect அப்படின்றது வந்து the consequence. The failure cause அப்படின்றது why the failure mode would be happen. ஸோ ஃபெயிலியர் மோட் அப்படின்றது வந்து ஒரு ப்ராசஸில், ஒரு ப்ராடக்ட்டில், இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஒரு நடந்த தப்பு தான் வந்து ஃபெயிலியர் மோட். ஸோ ஃபெயிலியர் எஃபெக்ட் அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு பாதிப்பு நடந்திருக்கும், அதுதான் ஃபெயிலியர் எஃபெக்ட். ஃபெயிலியர் காஸ் அப்படின்றது வந்து அது எதனால் நடந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஃபெயிலியருடைய காரணம், காசஸ். ஸோ ஃபெயிலியர் அனாலிசிஸ் டயக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க, 3 சர்க்கிள் போட்டு கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஃபெயிலியர் எஃபெக்ட், இந்த சென்டரில் இருக்கிறது வந்து ஃபெயிலியர் மோடு, லாஸ்ட்டில் இருக்கிறது வந்து ஃபெயிலியர் காஸ். ஃபெயிலியர் மோடு வந்து நடந்துடுச்சு, அது அதனால் வந்து சம் எஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அது எதனால் வந்துச்சு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ரூட் காஸ். அதுதான் வந்து செயின் வைஸாக போட்டு 3 சர்க்கிளில் வந்து கொடுத்துருக்குறாங்க, ஃபோக்கஸ் எலமெண்ட். ஸோ டைப்ஸ் ஆஃப் பொட்டென்ஷியல் ஃபெயிலியர் மோட்ஸ் இன்க்ளூட்ஸ். பொட்டென்ஷியல் ஃபெயிலியர்ஸ் எதனால் நடக்குது அப்படின்னாக்கா லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன், டீக்ரேடேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், இன்டர்மிட்டன்ட் ஃபங்க்ஷன், பார்ஷியல் ஃபங்க்ஷன், அன்இன்டெண்டட் ஃபங்க்ஷன், எக்ஸீடிங் ஃபங்க்ஷன், டிலேட் ஃபங்க்ஷன். இந்த ஃபெயிலியர் மோட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரீசன்ஸால தான் மோஸ்ட்லி நடக்குது. ஸ்டெப் 5 ரிஸ்க் அனாலிசிஸ். ரூட் காஸ் அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் த ஃபாலோயிங் 3 கேட்டகரிஸ். ரிஸ்க் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்து ரூட் காஸ் வந்து கண்டுபிடிக்கும். ஸோ நமக்கு வந்து ஒரு ப்ராப்ளமோடைய எஃபெக்ட் தெரிஞ்சிச்சு, ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு, அதுக்கான ரிஸ்க் வந்து ரூட் காஸ் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் வந்து ரிஸ்க் அனாலிசிஸ். இது வந்து 3 கேட்டகரிஸை வந்து பேஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிவியரிட்டி, அடுத்தது அக்யூரன்ஸ், அடுத்தது வந்து டிடெக்ஷன். சிவியரிட்டி அப்படின்றது ஹவு பேட்லி டஸ் திஸ் அஃபெக்ட் த கஸ்டமர், இது வந்து கஸ்டமரை எந்த விதத்தில் வந்து அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அக்யூரன்ஸ், ஹவு ஆஃபன் இட் வில் ஹேப்பன், எவ்வளோ டைமில் வந்து இது வந்து நடக்கும். நெக்ஸ்ட் வந்து டிடெக்ஷன், ஹவு ஈஸி இட் இஸ் டு டிடெக்ட், அதை நம்ம வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற இது 3 தான் வந்து ரிஸ்க் அனாலிசிஸோடைய மெயின் கேட்டகரி. ஸோ ரிஸ்க் கேட்டகரி ஹேஸ் எ ஸ்கோரிங் மேட்ரிக்ஸ் ஃப்ரம் 1 to 10 with 1 beginning low risk, 10 beginning high risk. ரிஸ்க் கேட்டகரியை வந்து நம்பர் 1லேருந்து 10 வரைக்கும் சொல்லி அதை வந்து நம்ம வந்து டினோட் பண்ணுறோம். ஸோ நம்பர் 1 அப்படின்னாக்கா வந்து அதில் வந்து ரிஸ்க் கம்மியாக இருக்குது. ஸோ அதுவே ஹையராக அதிகமாக போக 10 அப்படின்னாக்கா ஹை ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். இன் ரிஸ்க் அனாலிசிஸ் சர்ச் ஸ்கோர் இஸ் மல்டிப்ளை டுகெதர், அதாவது சிவியரிட்டி, அக்யூரன்ஸ், டிடெக்ஷன் 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி to produce a risk priority number. சிவியரிட்டி, அக்யூரன்ஸ், டிடெக்ஷன் இது 3த்துடைய வேல்யூமே வந்து 1லேருந்து 10க்குள்ளே இருக்கும். ஸோ அது 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி நம்ம கிடைக்கிறத வந்து RPN, ரிஸ்க் ப்ரியாரிட்டி நம்பர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ப்ரியாரிட்டி ஹையாக இருக்குனாக்கா required to identify appropriate action, improve prevention and detection control, justify why current controls are adequate. ஸோ ப்ரியாரிட்டி வந்து மீடியமாக இருக்குனாக்கா should identify appropriate action to improve prevention and detection controls or justify why current controls are adequate. ஸோ ப்ரியாரிட்டி லோவாக இருக்குனாக்கா could identify, அதாவது ஹையாக இருக்குதுனாக்கா சீக்கிரமாக நம்ம அதை வந்து சால்வ் பண்ணணும், மீடியமாக இருக்குனாக்கா அதை ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணணும். ஸோ லோவாக இருக்குனாக்கா ஐடென்டிஃபை அப்ராப்ரியேட் ஆக்ஷன் டு இம்ப்ரூவ் ப்ரிவென்ஷன், டிடெக்ஷன், கண்ட்ரோல், அதை டிடெக்ட் பண்ணி ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸை நம்ம வந்து எடுக்கணும். ஸ்டெப் 6 வந்து ஆப்டிமைசேஷன், ப்ரிவென்ஷன் அண்ட் டிடெக்ஷன். அந்த ரிஸ்க்கை வந்து நம்ம வந்து எப்படி தடுக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றது தான் வந்து ஆப்டிமைசேஷன். இன் ஆப்டிமைசேஷன் the team develops a plan of action to mitigate risk and assess the effectiveness of optimization actions. Actions are divided into 2 categories, prevention and detection. So assignment of responsibilities and deadlines are given. After actions have been performed, the team reviews the result, record the risk. Optimization அப்படின்றது ஒரு தப்பு நடக்குது அப்படின்றப்போ அதை எப்படி தடுக்கிறது, திரும்ப அந்த தப்பு எப்படி நம்மளுக்கு நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணோம், அதை எப்படி ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஆப்டிமைசேஷன் அண்ட் டிடெக்ஷன். 7
செவன்த் ஸ்டெப் வந்து ரிசல்ட் டாக்குமெண்டேஷன். The FMEA is summarized, documented and communicated to the team and stakeholders. அதாவது அந்த ப்ராப்ளம் கண்டுபிடிச்சி அது வந்து கரெக்டான எந்த ப்ராப்ளம் எங்கேருந்து வருது அப்படின்ற அந்த டீமுக்கு வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணி அதை வந்து சப்மிட் பண்ணணும். ஸோ அதான் வந்து ரிசல்ட் டாக்குமெண்டேஷன். In result documentation, the FMEA is summarized and documentation and communicated to the team and stakeholders. The FMEA reports include summary of scope, identification of high-risk failures, the corrective actions taken in their effectiveness, and insights, plans for current and future process. The result documentation is summarized and communicated to the results of the FMEA activity. So இந்த டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ் வந்து அந்த இதனுடைய பர்பஸ் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, நமக்கு வந்து ப்ராப்ளம் எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சு, அதை எப்படி தடுக்கலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும். ஸோ அது இதுக்கப்புறம் எப்படி வரக்கூடாது அண்ட் எந்த டிபார்ட்மெண்ட்டில் எந்த ப்ராசஸில் எது மூலியமாக வந்துச்சு அப்படின்ற ரூட் காஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபைன் பண்ணி அதை டாக்குமெண்ட் பண்ணி அதை ஈஸியாக அடுத்தவங்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் வந்து ரிசல்ட் டாக்குமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி செவன்த் ஸ்டெப். நீட் ஆஃப் FMEA. FMEAயோட தேவைகள் என்னென்னு பார்த்தோம்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் நியூ ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ், சேஞ்ச் டு அன் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ், ரெகுலர் செக்அப் ஃபார் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் இன்டெகிரிட்டி. FMEA எந்த இடத்துல பண்ணோம்னாக்கா, புதுசாக ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு ப்ராசஸோ டெவலப் பண்ணுற இடத்துலையும் எக்ஸிஸ்டிங்கில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றப்போ அந்த இடத்துல கண்டிப்பாக நம்ம வந்து FMEA பண்ணணும். ஸோ ஏதாவது ஃபெயிலியர் மோட் இருக்குதா அப்படின்ற அனாலிசிஸ் பண்ணுறதுக்காக ரெகுலர் செக்அப் ஆஃப் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் இன்டெகிரிட்டி, நியூ இம்ப்ரூவ்மெண்ட் கோல்ஸ் ஃபார் ப்ராடக்ட் ஆர் ப்ராசஸ், நியூ ரெகுலேஷன்ஸ், சேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட் ஃபங்க்ஷன் அவுட்சைட் ஆஃப் original scope, deeper look into analyzing failure of product or process. ஸோ ஏதாவது ஃபெயிலியர் இருக்குது அப்படின்றத நம்ம வந்து FMEA பண்ணணும். புதுசாக ஒரு ப்ராடக்ட் உருவாக்குற இடத்துலையும் வேறு ஏதாவது ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் வந்து ஏதாவது சேஞ்சஸ் ஏற்படுது, இல்லை ப்ராசஸ் சேஞ்சஸ், டிசைன் சேஞ்சஸ் ஏதாவது நடக்குது அப்படின்றப்போ அந்த இடத்துல FMEA அப்படின்றது வந்து மெயின் அண்ட் இம்பார்ட்டண்டாக நம்ம யூஸ் பண்ணி ஏதாவது ஃபெயிலியர் இருக்குதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம முக்கியமாக யூஸ் பண்ணுறோம். அப்ளிகேஷன் ஆஃப் FMEA. FMEAயோட அப்ளிகேஷன் என்னக்கா, இம்ப்ரூவ்ட் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் ரிலியபிலிட்டி, குவாலிட்டி அண்ட் சேஃப்டி. ஸோ ப்ராடக்டோடைய குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் அதோடைய டிஃபெக்ட்ஸை குறைக்கிறதுக்கும் வந்து மெயின் அண்ட் இம்பார்ட்டண்டாக இருக்குது. ஐடென்டிஃபை அண்ட் எலிமினேஷன் ஆஃப் ரெடியூஸ் பொட்டென்ஷியல் ப்ராடக்ட் அண்ட் ப்ராசஸ் ஃபெயிலியர்ஸ். ப்ராசஸ் ஃபெயிலியரையும் பொட்டென்ஷியல் ஃபெயிலியரையும் குறைக்கிறதுக்கு ஒரு அனாலிசிஸ் மெத்தட், இம்பார்ட்டண்டான அனாலிசிஸ் மெத்தட். டாக்குமெண்ட் அண்ட் ஆர்கனைஸ் ஷேர் நாலேஜ் ஃபார் கரண்ட் அண்ட் ஃபியூச்சர் யூஸ். டாக்குமெண்ட்ஸ் வந்து நம்ம அனலைஸ் பண்ண டாக்குமெண்ட்ஸ் வந்து ஃபியூச்சர் யூஸ்க்கும் கரண்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா அதை சால்வ் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரெடியூஸ் காஸ்ட் அண்ட் ப்ராப்ளம்ஸ் லேட்டர் இன் த ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள். அதோடைய காசை ரெடியூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுனாக்கா அதை சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. பெட்டர் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், கஸ்டமருக்கான சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுக்கறதுக்கான ஒரு டூல். அதாவது அவங்களுடைய தேவைகளை எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் ஐடென்டிஃபை பண்ணி தேவையை வந்து கரெக்டாக பூர்த்தி செய்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஒரு டூல் தான் வந்து FMEA. ஸோ FMEA பற்றி ஓரளவுக்கு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.